நாமத்தினால உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துகள். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நாளில ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பார்ப்போம். இப்போ பிரசன்ட் இப்போ உலகத்தில் நடக்கிற காரியங்கள் பயங்கரமான காரியம், பொல்லாத காரியம். இதுவரையிலும் கேள்விப்படாத நம்ம கேள்விப்படுறோம். இது காரணம் என்னன்னு சொன்னா, பிசாசானவன் ஜனங்களை எப்படியாவது வஞ்சித்து நரகத்துக்கு கொண்டு போகணும்னு பார்க்கறான். காரணம் இதுக்கு என்னன்னா, தனக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்குது. பிசாசின் காலம் கொஞ்ச காலம் இருக்குது. அந்த பிசாசு காலம் கொஞ்ச காலமா, கொஞ்ச காலம் இயேசு வரப்போறார் சீக்கிரம்னு அர்த்தம். இயேசு சீக்கிரமா வரும்போது என்ன ஆகும்னா, இந்த பிசாசை கட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி கட்டி போடுறதுனால பிசாசு என்ன பண்றான்னா, எப்படியாவது எப்படியாவது ஜனங்களை எவ்வளவு பேர முடியுமோ அவ்வளவு பேரை நரகத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு போயிடணும் சொல்லி ரொம்ப பிரயாசப்படுறோம். அதனால வேண்டிதான் பிசாசு என்ன பண்றான்னா பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷம் 12:12 ஆகையால் பரலோகங்களே அவர்கள் வாசமாயிருப்பவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசாவான தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். தனக்கு கொஞ்ச காலம் தான் இது, இயேசு சீக்கிரம் வர போறாரு. ஒரு விஷயம் என்னன்னா, பிசாசுக்கு நமக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். ஏன்னா பயங்கரமான ஒரு பெரிய வல்லமையான தூதன் வந்து அவன் பெருமைப்பட்டு பாவம் செய்தனா கீழே தள்ளுனா பிசாசு ஆயிட்டான். ஆனால் அவனுக்கு எல்லாமே தெரியும். இந்த ஜனங்கள்லாம் இயேசுவை பார்த்து கூட அவனுக்கு யாரு என்னன்னு தெரியல, அவன் தேவனுடைய குமாரனேன்னு பிசாசு. இப்ப அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இயேசு சீக்கிரம் வரப்போறது. ஜனங்களுக்கு தெரியல, அவனுக்கு தெரியுது. அதனால வேண்டி எவ்வளவு பேர் நரகத்துக்கு கொண்டு போக முடியும் அவ்வளவு பேர் நரகம் கொண்டு போகணும் பிரயாசப்படுறான். அதனால இந்த விஷயத்துல நமக்கு என்ன தெரிஞ்சுன்னு சொன்னா, இது ஒரு பொல்லாத காலம், இது ஒரு கொடூரமான பொல்லாத காலம். இந்த பொல்லாத காலத்தை நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம என்ன நடக்கணும், என்ன செய்யணும், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம். இப்போ எல்லா ஸ்டேட்லும் ஒரே பிசாசு தான் இருக்கிறான், அவன் தான் பண்றான். ஒரு வீட்டுல 3 பிள்ளைங்க புருஷன், 4 பேரையும் மனைவி சாவடிச்சிட்டான். இந்த மாதிரி எத்தனையோ கேள்விப்பட்டுக்குங்க. இந்த மாதிரி நடந்துனே இருக்குது. எப்படி சாவடிச்சான்னு சொன்னா, நமக்கு பாயசம் கொடுத்தா அது இதுன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யலாம். பிள்ளைங்க நல்லா தூங்கியிருந்தா தலைனை எடுத்துன்னு போய் அப்படியே நெஞ்சு மேல வச்சு அழுத்தி 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 சாவரம் அழுத்தி சாவடிச்சிட்டான். எவ்வளவு கொடூரம். பெத்த தாய் கூட என்ன பண்றா, பிள்ளைங்களை சாவடிக்கிறாங்கன்னா அவ்வளவு பொடிய காலமா ஆயிடுச்சு. இதனால நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், இந்த பயங்கரமான காலத்துல நம்ம என்ன செய்யணும்ன்றது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். எப்படி ஆயத்தமாகணும் ரொம்ப முக்கியமான காரியம். இது பாருங்க, 2 பேதுரு 3:16 எல்லா நிருபங்களையும் இவளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவர்கள் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவளை புரட்டுகிறார்கள். 2 பேதுரு 3:14 ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். பாருங்க, இது இன்னொரு வசனம் நம்ம பார்க்கணும் கண்டிப்பா. அதுலயே 3:12 தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். இதெல்லாம் கட்டுக்கதை நினைக்காத, பைபிள் இதெல்லாம் அப்படியே நடக்குது. பாருங்க, இப்பவே அங்கங்க கார் பத்திக்கிச்சுன்றாங்க, இந்த இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ன்றாங்க, அங்க எரியுதுன்றாங்க, இங்க இது மாதிரி இது முன்னாடி நம்ம கேள்விப்படவே இல்லை. அப்ப இது அது நடக்குதுன்னா இதுவும் நடக்கு. என்ன சொன்னா, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி ஆவலோட காத்திருங்கள். அந்த நாள் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போயிடுவோம். அது மட்டும் இல்ல, நம்ம என்ன செய்யணும்னாக்கா, புதிய வானம் புதிய பூமி வரணும்னு நம்ம காத்திருக்கணும். இதெல்லாம் வெந்து அழிந்து போனா புதிய வானம் புதிய பூமி ஏற்படும். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் புதிய வானத்தை பார்க்கணும், புதிய பூமியை பார்க்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னா, கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போ புதிய வானம் புதிய பூமி நான் பார்க்கணும், இது அழிந்து போதாமே, இது அழிந்து போதாமே, எல்லாம் வெந்து உருகி போதாமே
பாருங்க, கேள்விப்படாத காரியம் கேள்விப்படுறோம் இப்போ. அப்போ இது கூட கண்டிப்பா சீக்கிரத்துல நடக்க போகுது. இந்த நாட்கள்ல நம்ம அந்த புதிய வானம் புதிய பூமியை பார்க்கணும்னு சொன்னா நம்ம அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னா, கரை இருக்கக்கூடாது, பிழை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வாழ்வு கர்த்தர் விரும்புறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியம் பாருங்க. இப்படி ஜாக்கிரதையா இருக்குன்னா எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறது? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது கரையற்ற பிழையற்றன்னா என்ன? வசனத்தை கொண்டுதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறது உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. மாசில்லாத சுத்தமான பக்தினா என்ன வசனம் சொல்லுதுன்னா, திக்கற்ற பிள்ளைங்க இருக்கிறாங்களே, தாய் தாப்பு இல்லாத பிள்ளைங்க, அவங்களையும் விதவைங்க இருக்கிறாங்க இல்லையா, சின்ன வயசுலயே அவ்வளவு பேர் விதவை ஆயிட்டு விதையை பார்த்தா ஐயோ விதை வரணும் ஓடணும் அப்படிலாம் செய்யக்கூடாது. விதைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உபத்திரவத்துல அவர்களை விசாரிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ நம்ம யாராருக்கும் ஏதோ செய்யறோம். இந்த பண்டிகை வந்தாக்கா, கிறிஸ்துமஸ் வந்தா, எது வந்தா நம்ம சாப்பிடுறது என்னவோ, நம்ம உடுத்துறது என்னவோ, நம்ம செய்யறது என்னமோ, சொந்தக்கார் கொடுக்குதோ பந்துக்கள் கொடுக்குது, இப்படி ரொம்ப செய்யறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்கெல்லாம் கொடுத்தா அவங்க திருப்பி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால வேண்டி நீ பகல் விருந்தோ ராவு விருந்து செய்தா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்தா லாபம் இல்லை. என்னன்னா, நீ இன்னைக்கு அவங்க செய்யற, நாளைக்கு அவங்களுக்கு பதில் செய்கிறாங்க. நீ கொடுத்ததுக்கு அவங்க கொடுத்துற, அதோட முடிஞ்சு போச்சு, உனக்கு இதனால ஆசீர்வாதம் இல்லை. நீ சுத்தமான பக்தியா காணப்படணும்னு சொன்னா, கண்டிப்பா தேவன் மாசில்லாத பக்தியா இருக்குன்னா விதவைகளை என்ன பண்ணணும், விசாரிக்கணும். சரிங்களா? திக்கற்ற பிள்ளைகளை கத்த அனாதைகளை என்ன பண்ணோம், அவங்களோட நம்ம அவங்கள விசாரித்து அவங்க உதவி செய்யணும். இந்த மாதிரி வசனம் நிறைய இருக்குது. இப்ப நம்ம மேல இல்லாதனால சொல்றேன். பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு இதுவே சொல்லிக்கிறாங்க. என்னன்னா, அறுவடை செய்யும் போது என்ன பண்ற, ஒரு கட்டு கட்டு கட்டி வச்சுட்டு வந்துடுறாங்கல்ல, அதுல ஒரு கட்டு அறுவடை செய்த கட்டு, கதிர் கட்டு மறந்துட்டு வந்துட்டா நீ போய் எடுக்காதன்றாரு. ஏன்னா அங்கே விட்டுடு, ஏழைங்க திக்கட்டுங்க அவங்க எடுத்துன்னு போட்டோம். சரி, அது இப்பதான் மிஷின்ல போட்டு அறுக்குறாங்க நெல்லெல்லாம். அப்பெல்லாம் மிஷின் கிடையாது. அறுவடை அறுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணு, விட்டு கொடுத்துரு. அப்படியே கொட்டிடு தானியத்தை. ஏன்னா இந்த விதவைங்க, அனாதைங்க, இப்ப ஏழைங்க, திக்கட்டுங்களாம் எடுத்துன்னு போட்டோம். ஓ, இதுலெல்லாம் கர்த்தர் விரும்புறார். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா, நான் ஜெபம் பண்றேன், 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன், நான் அப்படி இதெல்லாம் ஜெபம் பண்ண நல்லதுதான், பண்ணுதான், உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்றதுனால போதாது. வசனம் சொல்லுது, மாசற்ற பக்தினா கண்டிப்பா விதவைகளையும் அனாதைகளையும் திக்கற்ற பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பா அவங்களை விசாரிக்கணும், உதவி செய்யணும். பள்ளிக்கு நீ உன் பிள்ளைக்கு பணம் துணி எடுத்தா ஒரு விதவைக்கு கொடு, ஒரு திக்கட்டுக்கு கொடு, ஒரு அனாதைக்கு எடுத்து கொடு. இந்த இந்த மாதிரி செய்வாயானா அது சுத்தமான பக்தின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. இது நம்ம என்ன பண்ணோம், நம்ம நாமே சுத்திகரித்துக் கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புறார். பாருங்க, பாருங்க, இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கும்போது சங்கீதம் 68:5 நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவமா இருக்கிறார். ஆண்டவரை பற்றி என்ன சொல்லிதுன்னா, அவரு திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனா, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறார். அவர் செய்யும்போது கண்டிப்பா நம்ம கூட என்ன பண்ணோம், செய்யணும்னு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. பாருங்க, லூக்கா 14:12 மொழி சொன்ன நானு, நம்ம விருந்து பண்ணும்போது கண்டிப்பா என்ன பண்ணோம், நம்ம யாருக்கு கொடுக்கணும்னாக்கா, நம்ம திக்கற்றவங்க பந்து ஜனங்கள் இல்ல, யாரு இது நம்மளுக்கு திருப்பி செய்ய முடியாது இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம செய்யணும் கர்த்தர் சொல்றார். அது மட்டும் இல்ல, இந்த லூக்கா 14:13 நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடையும் அழைப்பாயாக. அது மட்டும் இல்ல, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் இது மாதிரி செய்யும்போது மாசற்ற பக்தி. அது மட்டும் இல்ல, நம்ம திருவசனத்தினால என்ன பண்ணணும், நம்ம சுத்திகரிக்கணும். இது நம்ம நாமே சுத்திகரிக்கணும். எது மாதிரினா புறாவை போல. இந்த புறாவை பற்றி ஒரு வீடியோ பார்த்தேன் நான். என்னன்னா,
நீங்க கூட பார்த்துருப்பீங்க. அப்படி நின்றுங்கன்னு சும்மா இருக்க மாட்டேன். அப்படியே அப்படி அப்படியே அப்படி அப்படியே அப்படி அப்படி அப்படியே கிளீன் பண்ணுது அது. எனக்கே ஆச்சரியமாச்சு. என்னன்னா அவ்வளோ சுத்தமா இருந்தா அந்த பறவை. தன்னைத்தானே கிளீன் பண்ணிக்குது. புறா போல இருக்கணும்னு கத்த சொல்றாங்க. புறா போல நம்ம சுத்திகரிக்கணும். நம்ம என்ன அப்படி இப்படி செய்யணும் குச்சிக்கிறது இல்ல. வசனத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணோம் பரிசுத்தப்படுத்தணும். வசனம் படிக்கும்போது கத்த நம்மோடு பேசுவார். இதை செய்யாத, இங்க போகாத, இதை பார்க்காதன்னு கத்தர் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் இந்த எபேசியர் 5:27 கரைத்திரை முதலானவள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்ம இதுக்கு இந்த மாதிரி செய்து நம்ம என்ன பண்ணோம் பரிசுத்தப்படுத்தணும்னு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. அப்போ நம்ம பாருங்க, இந்த சுத்திகரித்துக்கொள்ள நம்ம எப்படி சுத்திகரிக்கணும் வசனத்தை படிச்சு அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம கீழ்ப்படியணும். வசனம் வசனத்தை எல்லாம் செய்ய முடியுமா? அது மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை. கண்டிப்பா நம்ம முடியும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும்னு விரும்பினா கண்டிப்பா கர்த்தர் அது காரியத்தை செய்வார். பாருங்க, நம்ம கர்த்தரே சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகத்து ஜனங்களை போல வாழணும்னு இல்லை. நம்ம கர்த்தருக்கு பிரியமா வாழணும்னு கர்த்தர் விரும்புறாரு. என்ன பண்ணணும், உலகத்தை விட்டுட்டு பரலோகத்து காரியத்துக்கு நான் போகணும்னு விரும்பும்போது கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு அழைத்து செல்வார். அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த பொல்லாங்கான நாட்கள் ஒண்ணு விதவைகளையும் அனாதைகளும் நம்ம உபசரிக்கணும். அது மட்டும் இல்லை, வசனத்தினால நம்ம என்ன பண்ணோம், நம்ம சுத்திகரிக்கணும். இப்படி செய்யும்போது வசனத்துக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு பயப்படணும். வசனத்துக்கு கீழ்ப்படணும், வசனத்தை படிக்கணும். 1ஆம் சங்கீதம் படிக்கிறோம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல் பாவி வழியில் இல்லாமல் பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம்னா, நம்ம செய்யற காரியம்லாம் வாய்க்கணும்னா வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுவார், கர்த்தர் நம்மளோட பேசுவார். இது வேணாம், இது செய்யாத. அப்போ உடனே அதுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது இந்த பொல்லாத காலத்துல வாழ நம்ம கர்த்தர் நம்ம பரிசுத்தப்படுத்தி வாழும்போது நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அந்த புதிய பூமி புதிய வானம் காரியங்களை பார்க்க முடியும். இல்லை நம்ம இஷ்டப்படி நம்ம ஜீவித்தாக்கா ஒரு காலம் நம்ம என்ன பண்றது, இந்த புதிய வானம் புதிய பூமி போகவே முடியாது. இந்த பொல்லாங்கான ஜனங்க அவங்களாம் பாவம் செய்யணும், நானும் செய்ய, அதை ஒண்ணும் யோசிக்காத. நீ போல என்ன இயேசுவே சொல்லிட்ட, நான் உலகத்தான் நல்லா இருப்பேன், நீனும் உலகத்தான் அல்ல. உலகத்தில் இருக்க மக்கள் மாதிரி நீ வாழணும்னு விரும்பாத. கர்த்தருக்கு பிரியமாய் பிழையற்ற மக்களாய் கர்த்தருக்கு முன்பாக நிக்கணும். இது ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறதுல கர்த்தருக்கு முன்பாக அப்படி பிழையற்றவளா வாழணும் கர்த்தர் விரும்புறார். அப்படி வாழும்போது கர்த்தர் நம்ம கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். யோசிக்காதீங்க, இவ்வளவுதான் உலகம், நம்மளும் உலகத்தை மாதிரி நினைக்கணும் ஜீவிக்காதுங்க. நம்ம கண்டிப்பா இதெல்லாம் உலகத்தோட இருந்து உலகத்துல அழிஞ்சு போயிடும். அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமா வாழணும்னு கர்த்தர் விரும்புறார். இந்த பொல்லாங்கான காலத்துல நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவளாய் மாசற்றவளாய் பிழையற்றவளாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு கர்த்தரை வசனம் சொல்லுது. அதனால வசனத்துக்குள்ளே சுத்திகரிங்க, வசனத்துக்கு படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம் சோத்திரம். ஜெபிக்கலாம். எங்களுடைய தேசியதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா. இந்த பாத்துல வர தேவரி கொடுத்த நல்ல தருணத்துக்காக சோத்திருக்கிறையா. உலகத்தை பார்க்கும்போது பயங்கரமான காரியம் நடக்குதப்பா. வேசிதனம், உபச்சாரம், கள்ளு, சாராயம், பீடி, சிகரெட்டு, சினிமா, போதைப் பொருள், ஆண்டவரே பாலியல் பலாத்காரம், கொலை, கொள்ளை அதிகமா நடந்து கொண்டிருந்தப்பா. இப்படி செய்யறதுனால ஜனங்களை நஷ்டப்படுத்தி நரகத்துக்கு போய் பிசாசு ஆயத்தப்படுத்துறாப்பா. அவங்களோட போல நம்ம வாழாதபடி ஆண்டவரே உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் பிழையற்றவளாய் வாழ ஆண்டவரே எங்களை கட்டாய உதவி செய்யுங்க. அந்த உதவி செய்யுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிய, வசனத்தை படித்ததுக்கு தியானிக்க, நீங்க எங்களை எப்படி இருக்க விரும்பி அப்படி வாழ எங்களை ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்க. பரிசுத்தப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்கப்பா. உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாதபடி
உலக மக்களை போல நம்ம வாழாதபடி நமக்கு பிரித்தெடுப்புகளாய் நம்ம வாழ உதவி செய்யுங்க. அப்படி வாழும்போது இந்த உலகத்திலும் சந்தோஷம், சமாதானம், பாதுகாப்பு ஆண்டவரை உலகத்தை விட்டு போனாலும் பரலோகத்துல போல வாழ முடியும். அப்படி நீங்க உதவி செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இது கேட்கிற யாரா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை, உலகத்திலே இருப்பேன், பாவத்திலே இருப்பேன்னு நினைக்க கூடாதுப்பா. ஆண்டவரே ஊரோடு பேசுங்க. தேவையில்லாத சினிமா, சீரியல், ஆண்டவரே செல்போன்ல அடிக்ட் ஆகக்கூடாது, அப்படி பாதுகாத்துக்கிறோம். ஒரு பரிசுத்தப்படுத்தி தகுதிப்பட்டு இப்ப பயந்து ஜீவிக்க நீங்க உதவி செய்யுங்க. கேட்கிற யாரா இருந்தாலும் உதவி செய்யுங்க. அற்புதம் செய்யும். நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க, பெரிய காமிச்சு ஒரு புள்ள கருத்துக்குள்ள நம்ம தாழ்த்தேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க எழுப்புதா. ஆமென். God bless you.